கல்யாணமே ஆகல நிறைய பேருக்கு. நம்மளுடைய பிறந்த ஜாதகம் அதாவது ஜனன ஜாதகம் அதுல வந்து உனக்கு திருமண பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக உனக்கு திருமணம் நடக்கும். திருக்கணிதம்ன்றது திருத்தப்பட்ட கணிதம்ன்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுதேசமணி நட்சத்திர ஹோராமணி ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க. இப்போ அப்படின்னா மயிலாப்பூரில் பிறந்தவங்களுக்கும் தனி ஜாதகம் எழுதுகிற அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியை வந்து அதிகமாக வந்து ஜோதிடர்கள் வந்து வெளியே சொல்றது இல்லையா? ஏன் அதுக்கு மட்டும் இவ்வளவு ஒரு காலதாமதமான ஒரு விஷயங்கள் இருக்கு? நாங்கள் ஜோசியரை பார்த்தா மட்டும் தெரிஞ்சிட முடியுது. ஐயோ அதே சாக்லேட் சாப்பிடுங்க சூப்பர் ஆயிடும், குட் டே சாப்பிட்டீங்கன்னா நீ டே குட் டே ஆயிடும். அப்புறம் இன்னும் நிறைய பாஸ் சாப்பிட்டு போய் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. இருபத்தி 4 வருடம் ஒரு துறையில் டாக்டர் பட்டம் வாங்கி அத்துறையில் வந்து சிறப்பான இடத்த தமிழக மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சவங்க. பேப்பரில் ஆரம்பித்து இன்றைக்கி மீடியா வரைக்கும் அவங்களுடைய எழுத்து ராசி பலன்களாக மற்றவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நம்மளோட இருக்கிறவங்க டாக்டர் ஞானரதம் அவர்கள். அவங்கள்ட்ட நம்ம இன்றைக்கி ஜோசியங்களை பற்றியும் அதில் இருக்கிற சில தவறுகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் முன்னூரில் சொன்ன மாதிரி இந்த 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்து வந்த பாதனை உங்களுக்கு இருக்கும், நிறைய சுவாரஸ்யம் இருந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 5 நாளில் நான் ஜோசியம் கற்றுக்கிட முடியுங்கிற மாதிரி ஜோசியத்தை வந்து ரொம்ப எளிதாக கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் டாக்டரேட்லாம் படிச்சிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படின்னா இப்போ ஒரு நிமிஷத்தில் திருமணம் பொறுத்தவரை ஒரு புக்கு விற்குது, அதை பார்த்துட்டு திருமணம் பண்ணுறாங்க இல்லையா? அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அந்த கல்யாணம். அதே மாதிரி தான் இப்போ 5 நாளில் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஜோசியர் சொல்லி இன்னைக்கு உட்காரது வந்து எப்படி இருக்குன்னா, அதனுடைய பலன்கள் வந்து நாளைக்கு ரிப்போர்ட் வரும்போது தெரியும் அவங்களுக்கு. நிச்சயமாக இப்போ நான் இப்போ ஜோதிடம் பார்த்துருக்கேன், பல பேர் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆகலைல்ல. அதற்கு காரணம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், அனுபவங்கள் நிஜமாகவே தேவை. முதல்ல ஆரம்பத்தில் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா பற்றி நான் சொல்லி ஆகணும். அப்பா வந்து சித்தா டாக்டர். அவரோட அலுவலகத்தில் நான் வந்து உட்காருவேன். அப்போ அவருடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலைத்துறையிலையும் இருந்திருக்காரு, அரசியல் துறையில் இருந்திருக்காரு, டாக்டர் 4 துறையில் சித்தா டாக்டர், யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா எல்லாமே அவர் வந்து டாக்டர் ரிஜிஸ்டர்ட் இந்தியன் மெடிக்கல். அது மட்டும் இல்லாமல் உலக சித்த மருத்துவத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு அப்பா. ஏன்னா அது அப்பாவும் பேசுறீங்க. அவர் தான் மெயினான ஒரு பேக்ரவுண்ட் விஷயம். அந்த இடத்துல அப்பாவோட அலுவலகத்தில் உட்காரும்போது அவர் கலைத்துறையிலையும் இருந்ததுனால ஆக்டிங்ல இருக்கவங்க வருவாங்க. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பார்த்துருக்கீங்களா? டைரக்டர், அவர் 100 படம் எடுத்தவர். அவரெல்லாம் நான் அசால்ட்டாக பார்த்துருக்கேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஜாலியாக பேசியிருக்கேன். அவர் எல்லாருக்குமே அப்பா வந்து இலவசமாக மருந்து தருவார். இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நான் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தார். என் ஹைட் தான், என்னோட 1 இன்ச் ஹைட்டு, ஷார்ட்டாக இருப்பார். நான் அப்போ பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மருந்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கும்போது நம்ம கோவம் வரும்ல, என்னன்னா அது வர்றவங்களுக்குலாம் அப்பா ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருந்தால் நம்ம எப்போ பொழப்பு அப்படின்றது ஜென்ரலாக இருக்கும். அப்போ அவருக்குலாம் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் டேரக்டர் மானார். சரி அசிஸ்டன்ட் டேரக்டர் இது இருப்பார் போது, எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? 100 படம்னாரு. 100 படமும் அசிஸ்டன்ட் டேரக்டர் போல இருக்கு. அப்புறம் வந்து தத்தின்னு சொல்லி அந்த முருகருடைய பாட்டு அழகாக அவர் நேரில் எனக்கு பாடி காமிச்சாரு. நீ என்ன நட்சத்திரம்னு கேட்டார். அவரே ஒரு ஜோதிடர். நான் கிருத்திகை நட்சத்திரம் சொல்லும்பொழுது உலக புகழ் வாய்ந்தவளாக வருவாய் அப்படின்னாரு. மருந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக இவ்வளோ புழுகுறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். எனக்கு அவரை பற்றி அவரை பற்றி தெரியாது, எனக்கு அவர் டேரக்டர்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் வெளியே போகும்போது நிறைய டேரக்டர், பக்கத்து ஆஃபீஸே டேரக்டர், சினிமா கம்பெனி, உடனே பின்னாடி ஓடுறாங்க கேஎஸ்ன்னு. அப்புறம் தான் தெரியுது அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்றோட கற்பகம் படம் பண்ணியிருக்காங்க. கேஆர்ஜாவை அறிமுகப்படுத்துறது இவர் தான்ற விஷயம்லாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரபலங்களை சாதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம். அது காரணம் எங்கள் அப்பா தான். அப்போ அவரும் இப்போ அவருடைய இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சதுனால மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சாரிலாம் கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஜோதிடத்தை பற்றியும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அவருக்கும் சில ஜோதிடம் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ஆன்மீகத்தில் இருப்பீங்கன்னா இது ஒரு பையனும் சொன்னதில்லைம்மானாரு. ஏன்னா எல்லாமே வந்து டேரக்டர் சினிமா துறைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் படப்பையிலேயே ஒரு ஆன்மீக இதெல்லாம் வச்சு அவளை ரொம்ப ஆன்மீகத்தை பயங்கர நாட்டம் கொண்டவர் அவர் கேஎஸ் சார், பெரிய. இது ஒரு விஷயம். அது எதற்கு அப்பா பற்றி எப்படி ஆரம்பிச்சேன்னா, அவர் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஊன்றுகோல். அவர் மூலியமா தான் நிறைய ஜோதிடர்களும் வந்து உட்காருவாங்க. அப்போ பல ஜோதிடர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா என்கிட்ட பேசும்போது, நீ என்ன நட்சத்திரம், நான் எல்லாரும் ஒரு ஆர்வம் இருக்குல்ல. இப்போ நானே இப்போ ஜோதிடர்னா இந்த இங்கே இருக்கிறவங்களே வந்து மேடம் என் ராசி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்.
அப்படின்னும் போது அதன்படி நானும் நம்ம ஜாதகத்தை கொடுக்கறது, டைம் டேட்டை கொடுக்கறது, அவங்க பார்க்கறதுலாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களும் பலன்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் தவறான முறையில் பலன்கள் சொன்னோன்னா எனக்கு அது பிடிக்கல. ஏன் ஜோதிடத்தை வந்து இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு. ஒரு விஷயம், ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய ஒரு கலை. அதாவது திடம் என்றாலே மனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 7.5 சனியில வந்து ரொம்ப துவண்டு போய் ரொம்ப மனது அப்பாடா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல, என்னதான் நம்ம செய்ய போகிறோம், இனிமேல் லைஃப் அவ்வளோதானா, நமக்கு விடிவு காலமே இல்லையான்னு சொல்லிட்டு யாரை போய் பார்க்குறாங்கன்னா ஜோதிஷியத்தை தான் போய் பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண, இந்த மார்ச் போனா சூப்பராயிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல நான் நிஜமாகவே ஒரு அழுத்தம் திருத்தமாக அவங்க வந்து ஒரு உற்சாகப்படுத்தி சூப்பராயிடுவேன் பாருங்க அப்படின்னும் போது அதன்படி அந்த மனப்பா இனிமேல் நல்லா ஆயிடும்னு ஒரு சந்தோஷத்தோட அவன் போயிட்டு அதன்படியே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடயே போய் செயல்படுவான். நிச்சயமாக அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. ஒரு சைக்கலாஜிக்கலும் அதுல இருக்கு ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இப்போ டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். நியூராலஜிஸ்ட்டுமாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுமாங்க. நீங்கள் ஜோதிடத்தில் எதில் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள்? சூப்பரான கேள்விங்க, சரியான ஒரு விஷயம். இதுவும் என்ன விஷயம்னா, எப்போதுமே வந்து ஜோதிடம்னா நான் நினைப்பேன் டாக்டர்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் சொன்ன விஷயமா அதே மாதிரி ஒரு ஜோதிடத்துறை பெரிய அளவில் வளரணும். இவங்க வந்து ஐ டாக்டர்ன மாதிரி இவங்களுக்கு இதை பற்றி இவங்க திருமண பொருத்தத்தில் இவங்க எக்ஸ்பர்ட். இவங்க வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது, இது மாதிரி மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இவங்க தான் எக்ஸ்பர்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு ஜோதிட பிரிவுகள் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இதில் வந்து தெளிவாக நல்லபடியாக இருந்தாலே ஒரே ஆளே எல்லா எக்ஸ்பர்ட்டும் பண்ணி சொல்லலாம் முடியும். ஏன்னா ஜோதிடம்ன்றது எல்லாமே கலந்தது தானே. 12 கட்டங்கள் நிரம்பியது தானே ஒரு ஜாதகம். அப்போ 12 ராசி கட்டமும் தெரிஞ்சுக்கிட்டாலே அப்போ அதில் அக்யூரேட்னஸ் வந்துட போகுது. எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தானே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ராசி பலன்கள்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்ச உடனே எல்லாரையும் பயமுடுத்துறது இந்த சனி பயிற்சிங்கிற ஒரு விஷயம். அது இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே வந்து ஒரு பிரச்சனை. 2 ஜோதிடர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு குரூப். இந்த சைடு இது 2026 தாங்க சனி பயிற்சி ஆறாரு, இந்த சைடு 2025 சனி பயிற்சி ஆறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன மேடம் அப்படின்னா? இது என்னன்னா திருக்கணிதம் வாக்கியம்னு 2 பஞ்சாங்கம். ஆக்சுவலி பஞ்சாங்கமே 30 மேல வந்துருச்சுங்க. பஞ்சாங்கம் எப்படின்னா இப்போ ஒரு சில ஜாதகங்கள் வரும், லக்னம் சந்தி மாறுபடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி வந்து எங்க திருக்கணித படி சனி வந்து கடகத்துல இருக்காருங்க, வாக்கியப்படி வந்து சனி வந்து மிதனத்துல இருக்காங்க அப்படின்னா சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து பஞ்சாங்க முறைகள். எப்படின்னா அந்த பூமியோடைய சுழற்சி இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் அச்சு பாயிண்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கணக்கிடுறாங்க. அதான் பேசிக். அதனால திருக்கணிதம்ன்றது திருத்தப்பட்ட கணிதம். வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது எப்படின்னா நீங்க அப்படியே ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துல கட்டத்தை போட்டுடலாம். திருக்கணிதம்ன்றது திருத்தப்பட்ட கணிதம்ன்றது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த சுதேசமணி, நட்சத்திர ஹோராமணி, ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க. இப்போ அப்படின்னா மயிலாப்பூரில் பிறந்தவங்களுக்கும் தனி ஜாதகம் எழுதுகிற அளவுக்கு அக்யூரேட்னஸ் போயிட்டுருக்கு. இப்போ சென்னைனாலே உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 100 கிலோமீட்டர், பெரிய அளவு இல்லையா? சென்னையில் பிறந்துட்டாங்கன்னா தாம்பரத்தில் ஒருத்தன் பிறந்திருக்காங்க, அது எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூர், ஈரோடுன்னு நம்ம அதே அளவு தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு போடுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி அக்யூரேட்னஸ்க்காக திருக்கணிதம் வந்து உருவாக்கப்பட்டது. இன்னும் துல்லியமா சொல்லலான்ற ஒரு விஷயம் தான். அதுக்குதான் இந்த சண்டைகளை ஓடிட்டு இருக்கிறது. ஆமாங்க ஆமா. உண்மையிலே சனி பயிற்சி எப்பதான் ஆரம்பிச்சு? சனி பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னன்னா ஒரு அனுபவங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதற்கு தான் ஜோதிடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றது. ஒரு சிலருக்கு வந்து வாக்கியத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி ஆள் வந்து திருக்கணிதம் தான் எஃபிமரிஸ் முறை சொல்லுவாங்க, திருக்கணித முறை. அது நம்ம எப்படி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இந்த தசாபுக்திகள் இன்னும் சூட்சமாக மந்திரம் இருக்குது. அதனால் வந்து திருக்கணிதம் தான் பெஸ்ட்டுன்னு என்னோட இது. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லும்போது அதன்படி பழிக்குது. அது படிக்கும் போகிறதுனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் நிறைய சிஸ்டம்ஸ் படிச்சிருக்கேன், எல்லா சிஸ்டமும் நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன். அதில் எது பாயிண்ட்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அது கரெக்டுன்னும் போது அது ஆட்டோமேட்டிக் வந்துடுது. நாங்களாம் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு வந்து அதிகமாக சொல்லப்படுறது இந்த குரு பயிற்சி பலன்னு சொல்லிடுவாங்க. குரு இத்தனை இடத்துல இருந்தால் உனக்கு படிப்பு மண்டையில் ஏறாடா, குரு இத்தனை இடத்துல இருக்கும்போது உனக்கு நல்ல படிப்பு வந்துருங்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த குரு பயிற்சிங்கிறது அது எந்த மாதிரியான விஷயங்களை சொல்றது? இப்போ குரு பயிற்சின்றது வந்து என்னன்னா குரு பலம்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் ஆகிறவங்களுக்குலாம் குரு பலம் வந்துருச்சான்னு பாருங்க மேடம், பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஜாதகத்தை எடுக்கிறோம், அவங்க கல்யாணத்தை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. குரு பலம் அப்படின்றது என்னன்னா பார்வைகள் இருக்கு. அப்புறம் வந்து குரு வந்து 2, 5, 7, 9வது இடத்தில் இருக்கும் பொழுது குரு பலம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்துல் கலாம் இருக்காரு, வாஜ்பாய் இருக்காரு, மோடி சார் இருக்காங்க, இவங்களுக்குலாம் குருபலம் வராமல இருந்திருக்கும். அடிக்கடி கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. கல்யாணமே ஆகல நிறைய பேருக்கு.
பிரம்மச்சாரியத்துல இருக்காங்க. அப்ப வந்து அப்ப அவங்க எல்லாருக்கும் குருபலம் வந்துட்டு தான் இருக்கும். நம்மளுடைய பிறந்த ஜாதகம், அதாவது ஜனன ஜாதகம், அதுல வந்து உனக்கு திருமண பிராப்தம் இருந்தால் நிச்சயமாக உனக்கு திருமணம் நடக்கும். இந்த குருபலம் வந்துச்சுனால உனக்கு திருமணம் நடக்குன்றதுலாம் பொய்யான ஒரு விஷயம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு குருபலம் வரும், வயசான 80 வயசு தாத்தாவுக்கும் குருபலம் வரும். அதனால எப்போ கல்யாணம் ஆகும் சொல்ல முடியாதுங்கிறீங்களா? இல்ல அப்படின்னு ஜாதகம் தானே முக்கியம்ன்ற. ஜாதகத்தில் இவன் வந்து சன்னியாசி ஆகணும்னு விதி இருக்கலாம், இந்த ஜாதகம் வந்து 18 வயசுல கல்யாணம் ஆகணும்னு விதி இருக்கலாம், அதன்படி நடக்கும், ஜாதகத்தை பொறுத்துதான். ஓகே. இந்த ராகு கேது பயிற்சி வந்து அதிகமா நம்ம பேசப்படுறது கிடையாது. ஆனா நாங்க வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போய் எங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தா, ராகு இத்தனை வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தூக்கத்துல சரியா வந்தது, தூக்கம் வந்தது சரியா வராது, கேது உங்களுக்கு இத்தனை இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த ராகு கேது பயிற்சியை வந்து அதிகமா வந்து ஜோதிடர்கள் வந்து வெளியே சொல்றது இல்லையா? ஏன் அதுக்கு மட்டும் இவ்வளவு ஒரு காலதாமதமான ஒரு விஷயங்கள் இருக்கு? நாங்க ஜோசியரை பார்த்தா மட்டும் தெரிஞ்சிட முடியுது. முதல்ல ஒண்ணு கேட்டா இது ஒரு விஷயங்க. நம்ம பிருகு ஜாதகம்னு புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு இருக்குல்ல, அந்த கிரகமே இல்லாம இருக்குதான் அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. ராகு கேதுக்களை வந்து இடைச்செருகல்கள் சொல்லுவோம், சில விஷயங்கள் இருக்கு. சரி, அது வந்து கிரகங்கள் கிடையாது, அது ஷேடோ பாயிண்ட் அது சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிழல் கிரகம்னுவாங்க. நமக்காக வந்து ஒரு ராகு கேதுன்னு ஒரு கிரகமாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதுல என்னன்னா, இந்த ராகு கேதுக்கு பயிற்சி இப்பதான் உருவாக்கியிருக்காங்க எல்லாரும். முதல்ல ராகு கேதுக்குலாம் பயிற்சி சொல்ல மாட்டாங்க. இப்ப ராகு கேது பயிற்சின்னு சொல்றாங்க. சுக்கிர பயிற்சின்றது வந்து புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி அப்படி சொல்லி எல்லா பயிற்சிக்குமே இப்ப நான் பலன் சொல்றேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து ஜாதகம் தான் மெயினானது. இந்த பயிற்சிகள் இருக்கு இல்லையா, இந்த ராகு கேது வந்து அந்த இடம் விட்டு இடம் மாதிரி 1.5 வருஷம் கோள்கள் இங்க இருந்து அங்க மாறுதுன்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி சனி வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னு பார்க்கும்போது, அது 2.5 வருஷம் ஒரு கட்ட ராசியில இருப்பாரு. அடுத்த ராசி கட்டத்துக்கு வந்து 2.5 வருஷம் கழிச்சு போறதுனால அது மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். சனி என்றாலே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயப்படுற ஒரு கோளா பாக்குறாங்க. என்ன காரணம்னா, ஒருத்த பனிஷ்மெண்ட் வராங்க அப்படின்னாலே பயம் வரும்ல. ஒரு போலீஸ் வரானாலே திருடன் ஒளிஞ்சிருவான். பயம் ஏன் வருது? திருடனுக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. நீ உண்மையா ஒழுக்கமா பர்ஃபெக்டா இருந்தா நீ யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. இல்ல அதுக்கு ஒரு வாக்கியமும் சொல்றாங்களே, சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லைங்கிற வாக்கியமும் சொல்லிடுறாங்க. சனி வந்து கெடுக்க மாட்டார் நிச்சயமாக. அதாவது என்ன, நீங்க சொன்ன பழமொழியில சின்ன திருத்தம், சனியை போன்று யாரும் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் யாரும் கெடுப்பாரும் இல்லைன்னு. கேதுக்கு தான் அந்த வார்த்தை வரும். கேதுனாலே அஞ்ஞானத்தை கெடுத்து, அதாவது ஞானத்தை கொடுப்பவர் தான் கேது. அவருடைய நம்மளுடைய அறிவு தவறான ஒரு விஷயத்த வந்து அதாவது சொல்லுவாங்களே, கேதுனாலே ஒரு பக்குவப்பட்டவங்க அப்படின்னு ஒரு எல்லாமே புரிந்து இப்ப இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த இல்லற சுகம்ன்றதை விட ஆன்மீக சுகத்தை தரக்கூடியவர் கேது பகவான். பிறவி இல்லமாங்க. நீங்களே ஜோசியரா இருக்கீங்க, நிறைய பேர் பாருங்க 12ல கேது வந்தா ஜோசியரா சொல்லுவாங்களே, அந்த மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்கன்றதுலாம் நீங்க சொல்றீங்க. அது நான் வந்து நான் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். எப்படின்னா, அவங்கவுங்க ஜாதகப்படி பூர்வ புண்ணியஸ்தானம் நிறைய கிரகங்கள்லாம் பார்த்துதான் நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா, நம்ம இந்த இந்துக்களுடைய இதுபடியே பார்க்கும்பொழுது ஜனன ஜாதகம்ன்றது பூர்வ புண்ணியானாம் சொல்றாங்க இல்லையா. அப்படின்னும் போது பூர்வ புண்ணியத்தை ஒட்டி தான் ஒரு ஜாதகம் இப்ப வருது. அப்படின்னும் போது மறுபிறவி எல்லாருக்குமே இருக்கு ஜென்ரலி. அதுல மறுபிறவி இல்ல, கேது பகவான் 12ல் இருந்தாலும் அங்க இல்லைன்றதுலாம் சும்மா மோட்சக்காரகன் அங்க இருக்கானே தவிர்த்து அதுக்காக அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா மோட்சம் அடைஞ்சிருவாரு இங்க திருப்பி கிடையாதுன்றது சொல்றாங்க. அதுவும் தவறான ஒரு விஷயம். இப்போ ஜாதகத்தை நாங்கள் எழுத கொடுத்த உடனே, ஒரு குழந்தை பிறகு ஜாதகம் எழுத கொடுத்த உடனே ராசி ஒரு கட்டம், அம்சம் ஒரு கட்டம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ராசி கட்டம் எதுக்காக உதவுது, இந்த அம்ச கட்டம் எதுக்காக உதவுது? இப்ப இந்த ரூம்ல இருக்கீங்க, நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க மேனேஜரா இருக்கீங்களா பியூனா இருக்கீங்களான்றது எங்களுக்கு தெரியாதுல்ல. கரெக்டுங்களா இல்லையா? யார் இதுல வந்து வலிமை மிக்கவர்கள், யாருடைய ஆத்தென்டிக்கான பர்சன்றது எதுன்னு வச்சு சொன்னா, மேனேஜருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதே மாதிரி பியூனுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ யார் வலிமையானவன்றது எந்த ரூம்ல இருக்காங்கன்றது தான் அம்சத்துல அக்யூரேட்டா உள்ள போய் பாக்குறது. எங்க இருக்காங்க அப்படின்னு அதான் நட்சத்திர சாரம் சொல்றது. இப்ப வந்து குரு வந்து மீனத்துல இருக்காருன்னா அவர் ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரா, உத்திரட்டாதியில இருக்காரான்னு பாக்கிறதுக்கு அதுதான் அந்த கட்டங்கள். ஆமா, நீங்க ஒரு ஜோசியரா வந்து நீங்க கணிக்கிறது வந்து நாங்க ஜாதகத்தை கொடுத்த உடனே எங்களுக்கு ராசி கட்டத்தை பார்ப்பீங்களா, அம்ச கட்டத்தை பார்த்து எங்களுக்கு ரெண்டுமே பார்த்தாங்க. ராசியும் பார்க்கணும், அம்சம் பார்க்கணும். அந்த அம்சம் நட்சத்திரம் எதற்கு அம்சம் பார்க்கணும், எந்த நட்சத்திரம் எந்த சாரத்துல இருக்கு, சாரி எந்த கிரகம் எந்த சாரத்துல இருக்குன்னு பார்க்கணும். நட்சத்திர சாரத்துல இருக்கும் பொழுது அந்த அதிபதி எங்கே இருக்கிறார், ராசியில இருக்காரு, அது ஒட்டியும் பலன் இருக்கு. இன்னும் கேட்டா ஒரு ஜாதகம் பார்க்கணும் நிறைய பல மணி நேரம் கூட சொல்லலாம். ஏன்னா 16 கட்டங்கள் இருக்கும். சோடச கட்டம் இருக்கு, நவாம்சம் சொல்லுவாங்க, தேய்கானம் இருக்கு.
இது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்க பழங்கள், இதுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுக்குற ஃபீஸ்க்கு அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா கூடயே உட்கார வச்சுக்கணும் ஒரு ஜாதகம் கணிக்கணும்னா. அவ்வளவு நேரம் ஆகும். ஆமா, இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படின்னா, நம்ம ஜாதகங்கள் பாக்குறோம்ல, ஆமா. இந்த ஜாதகம் பார்த்தா ஏங்க இது டாக்டருக்கு படிக்குங்க, மெடிக்கல் போங்க அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் பொண்ணுக்கு அவங்களுக்கு சொன்னேன். எங்கேங்க அவ ஒரே பாட்டுல இருக்கா, மியூசிக் காலேஜ் போறான்னு இருக்கா. நாங்க இப்ப டாக்டர் படிச்சுட்டு இருக்குது. ஓகே. அது ஒரு ஹாப்பியா இருக்குல்ல, மேடம் நீங்க சொன்னாம மெடிக்கல்ல தான் போயிருக்கா அப்படின்றாங்க. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பல ஜாதகங்கள் பார்க்க நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும், அனுபவங்கள் வந்துடும். அதுதான். இப்போ ஜாதகத்துல இன்னொரு விஷயம் நாங்க சொல்றது, இங்க எல்லாருக்குமே கேள்விப்படுறது வந்து தசா புத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கூட இப்போ யூஸ் பண்ணீங்க. உங்க இது வந்து எந்த திசையில இருக்கு, எந்த புத்தியில செயல்படுது அப்படிங்கிற மாதிரி நாங்க தெரிஞ்சுக்கணும். அது பொறுத்து தான், நம்ம ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்களே மாறுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா, எப்படின்னு சொல்லுங்களேன். இப்ப எனக்கு இப்ப ஜாதகம் உதாரணத்துக்கு இருக்கு. எனக்கு நல்ல டைம் இருந்தாதான் நீங்க நிறைய பேர் கூப்பிட்டு பேசுவீங்க. எனக்கு டைம் நல்லா இல்லைன்னா நான் வீட்டுல தான் இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா, சும்மா தாங்க இருந்தேன், நான் பாட்டுக்கு இருந்தேன், அப்புறம் பார்த்தா 10 ஜாதகம் கூப்பிட்டாங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் அதுக்குன்னு முயற்சி செஞ்சேன், யாரும் கூப்பிடவே இல்லைன்றாங்க. நான் நிறைய இப்போ டிவிலாம் வந்து நிறைய வாட்டி நான் முயற்சி செஞ்சிருக்கேன். அப்போ வந்து எனக்கு கூப்பிட்டதில்லை மீன்ஸ் இதில் ஜோதிடமே கிடையாதுன்னாங்க. அதே சேனல்ல பலமுறை கூப்பிட்டு நீ பண்ணுமான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தொடர்ந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். புரியுது. அப்படின்னும் போது எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி, ஏன்னா நான் பேசி ஒரு டயர்டாயிடும்ல. இதே அது அரைச்சமாவே அரைக்கிறதுன்ற அந்த ராசி பலன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எப்படின்னா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஒரு 60% கரெக்டா இருக்கும் பொதுவாக, 50 to 60%. பட் அதுவே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு தெளிவாயிக்கலாம் இல்லையா. ஒரு 60% தெரிஞ்சிட்டுனா 40% தெரியறதுக்கு நம்ம எங்கேயா போய் தேடிக்கலாம். ஆமா, நிச்சயமா. இப்போ நான் எனக்கு 100% வந்து எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 60% பாதி கடலை தாண்ட மாதிரி இருக்கு. நிச்சயமா அது ஒரு வகையில் அது யூஸ் ஆக தான் செய்யுது. கண்டிப்பா. அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே பரிகாரம்னு ஒன்று சொல்லிடுறீங்க. அது வந்து அந்த பரிகாரம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்களெல்லாம் தாண்டுது. இந்த பரிகாரங்கிறாங்க, அந்த பரிகாரங்கிறாங்க. ஐயோ, அதே சாக்லேட் சாப்பிடுங்க சூப்பர் ஆயிடும், குட் டே சாப்பிட்டீங்கன்னா நீ டே குட் டே ஆயிடும், அப்புறம் இன்னும் நிறைய பாஸ் சாப்பிட்டு போய் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் வந்து எனக்கே புரியலைங்க. இது வந்து மக்கள் வந்து எப்படி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க தான் ஜோசியர்ன்றாங்க. எனக்கு அது இன்னும் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஐயோ, நாங்கெல்லாம் டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, பிஹெச்டின்னு சொல்லி ரெகுலரா போயிட்டு கொஸ்டினை மாத்தி கொடுத்து திருக்கணி எத்தனை கட்டத்தை போட ஜாதகம் எழுது இவ்வளவு உட்காந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அசால்ட்டா வந்து உட்காந்துட்டு நீங்க இல்ல ட்ரெயின்குள்ள போயிட்டு வா அது ஒரு பரிகாரம்ன்றாங்க. எது மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு பரிகாரமாமா. சரி எதுக்கான பரிகாரம் தெரியல இல்லைங்க. இப்ப அதெல்லாம் சொன்னாதான் பெரிய ஜோசியார் அப்படின்றாங்க. நானே வந்து நம்மளே மாத்திடுவாங்கன்னு வாங்கல்ல, கண்டிப்பா என்னையும் இப்படி மார்க்கெட்டிங்ல அப்படின்ற மாதிரி பேசாம ஆயிடலான்ற அளவுக்கு நம்மளே என்னடா அது நமக்கு ஏன் கிளைண்ட் வர மாட்டேன்னு நம்ம அப்படி சொல்லல. நம்ம என்ன சொல்லுவோம், நவகிரகத்துக்கு அவங்களுடைய ஸ்லோகத்தை படி மனம் உருகி மனம் வந்து எதற்கு பரிகாரம் அப்படின்னும் பொழுது ஒரு தவறுகளோ ஒரு கெட்ட விஷயமோ நடக்க போதோ எல்லாமே யார்கிட்ட கடைசியில் என்ன சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட பாரத்தை போடுவாங்க. ஸோ நம்ம கடவுள்கிட்ட ஃபுல்லா சரணாகதி அடைந்து நம்ம ஒரு விஷயத்த ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக நடக்கும். கடைசியாக டாக்டர்லேருந்து ஜோசியர்லேருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி இருக்கு சாமி கிட்ட. கடைசியா என்ன சொல்லுவாங்க, சாமி கிட்ட போங்க, கடவுள் தான் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிங்கன்னு. அப்போ ஸோ பிரார்த்தனைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்றது. ஏங்க எல்லாமே வந்து இப்போ நீங்க நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க, இப்போ சிவபுராணம் நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது திருக்கடையூர் எதற்கு விசேஷம்னு பார்த்தா ஆயுஷத்துக்கு ஆயுள் விருத்திக்காக அங்கதான் ஆயுஷமா பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஏன் அங்க அவ்வளோ பவர் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு வரலாறு இருக்கு. மார்கண்டேயர் வந்து என்றும் 16ஆக இருந்தது. அதாவது யமன் வந்து அந்த வயசுக்கு வரும்போது கரெக்டா பாச கயிறை போட்டால் சிவன் வந்து நம்முடைய பக்தனுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி ஏஞ்சி காலனியே விரட்டிய பிளேஸ்ன்றது தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆயில் ஒரு ஜாதகத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது அந்த சன்னதிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா இது வந்து பழங்கால சன்னதி, நிச்சயமாக அதுல ஏதோ ஒரு பவர் இருக்கும். ஏங்க அந்த காலத்துல வந்து சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க. எதற்கு கடவுள்னு வச்சான், என்னடா அது நாத்திக நாட்டம் பேச நினைக்காதீங்க. கடவுள் ஏன் வச்சானா, பா ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அங்க பேய் இருக்கு பாத்துக்கோ அப்படின்வாங்க. வேப்ப மரத்துல வந்து பேய் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பயப்பட 6 மணிக்குள்ள வந்துருவோம், வெளியே நிக்க முடியாது, அந்த மரத்தால நிக்க கூடாது அப்படின்வாங்க. நீ ஒழுக்கமா இருக்கிறதுக்காக கடவுள்ன்றது ஒரு விஷயத்த வச்சான். நீ வந்து நிறைய கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு கருப்புன்ற ஒரு விஷயத்த வச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் எதற்காகனா நம்மளுடைய வாழ்வியல்ல ஜோதிடமும் சரி ஆன்மீகமும் சரி நல்வழிப்படுத்துவதற்காக வச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதற்கு தான் இப்போ ஒரு கோயிலுக்கு போறதுன்றது. அங்க சில வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு. சொல்லுவாங்களே அண்டம் பிண்டம்னு வாங்க. பிண்டம்னா உடம்பு, அண்டம்ன்றது உலகம்.
அப்ப அண்டத்துல இருக்கிறதே பிண்டம், பிண்டத்துல உள்ளதே அண்டத்துல இருக்கணும் போது ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, நான் நினைச்சேன் 100 ஆயிஸ்பா நீ வந்துட்டு அப்படின்வாங்க. அப்படின்னு பொழுது உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா உனக்கு சாவே இல்லை அப்படின்வாங்க. அப்ப வந்து இதெல்லாம் பவர் இருக்குங்க. இது இந்த சித்தர்கள் பத்தியும் நிறைய பேசலாம். அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் உண்மைன்றோம். ஒரு உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், ஒருத்தரையே நம்ம நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க வந்து காட்சி அளிப்பாங்க. ஆமா. இப்போ ஒவ்வொரு ஜோதிடமா இந்த ஜோதிடம் வந்து என்ன சொல்றது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறது வந்து போயிட்டே இருந்துச்சு. முதல்ல ஜாதகத்தை பார்த்து பண்ணிட்டு இருந்தீங்க, அடுத்து நாடி ஜோதிடம்னு சொல்லி அது அந்த காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நாடி ஜோதிடம் வந்துச்சு. அடுத்தது வந்து என்ன நாடி ஜோதி, எனக்கு வந்து நாடி போய் பேசுறதா நாடி ஜோதிடம் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க நாடி வந்தீங்கன்னா அது போய் நாடி ஜோதிடம். எனக்கு இந்த 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 நாடியும் கிடையாது. இந்த நாடி ஜோதிடம் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்க சுவடி இருக்குன்னு சொல்லிட்டு நாடி பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல நானே அங்க போயிட்டு செக்கிங்காக போயிருந்தேன். போனப்ப இந்த கைரேகை வைக்க சொன்னாங்க, வச்ச உடனே அவங்க என்கிட்ட கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஜாதகம் இல்லாதனால தானே இப்போ கைரேகை கொடுக்குறா, நீ தானே கட்டத்தை எடுத்துறேன்னா எடுத்தா அப்படின்னு. அவனால இல்லைங்க டேட்டாவது சொல்லுங்க, எனக்கு டேட்டை கொடுத்துட்டோன்னா அந்த கட்டத்தை அன்னைக்கு வர வச்சிருவோம். புரியுதுங்களா? நீங்க பிறந்த தேதி மட்டும் நீங்க லேப்டாப்ல அடிச்சு ஜாதகம் பண்ணீங்கன்னா அந்த கட்டம் வந்துடும். அப்ப நீங்க வந்த நேரத்தை வைத்து நம்ம லக்னம் போடலாம், ஒரு பிரசன்ன மாதிரி பண்ணலாம், ஈஸியா பண்ணிடலாம். அதனால வந்து அந்த நாடி ஜோதிடம்ன்றதுலாம் ஹம்பக்குன்றது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை இல்லை. சரி, அடுத்த கட்டத்துக்கு நியூமராலஜின்னு ஒன்று சொல்றாங்க. இந்த உன் பேரை இந்த இதுல இருந்து எப்படி ஒரு லைட்டா ஒரு ஐஏ சேர்த்துக்கோ, இல்ல இன்னொரு தடவை ஒரு ஏஐ சேர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பல காமெடி படங்களே பல காமெடிகள் வந்திருக்கு. இந்த பேரை மாத்துறதுனால இந்த வண்டி நம்பரை எடுத்த அந்த யோகம் உனக்கு இத்தனை இப்போ ஏடிஎம் கார்டுல கூட நம்பர் வைக்கிற நிலைமைக்கு போயிடுங்க. போனுக்கே ஜோசியம் பாக்குறாங்க, போன் நம்பர் கொடுங்க நான் ஜோசியம் பாக்குறேன்றாங்க. இந்த போன் நம்பர் மாத்துங்க, நீங்க தலையெழுத்து 30 வருஷமா ஒரே நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே டோனுக்கு எத்தனை போனுங்கிறீங்க இல்ல அதை போய் வந்து மாத்துங்கன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம். 30 வருஷமா ஒருத்தவங்க ஒரே நம்பரை ஃபாலோ பண்றது அவங்க நேர்மையானவங்கன்றது தெரியும். அப்படின்னும் பொழுது அதெல்லாம் மாத்த சொல்லிடுறாங்க. இப்ப என் பேரே எங்க ஞானரதம், எனக்கே வந்து 2 பேருக்கு காமெடி பண்ண எங்க ஞானரதம்ன்றது வேணாங்க ஜோசியர்களே, நீ லதான்னு வச்சுக்கோ. லதான்றது என் வீட்டுல கூப்பிட போயிருங்க, எனக்கு லதான்றது வச்சோன்னு 1000 லதா இருக்கும். என்னங்க ஞானரதம்ன்றது எவ்வளவு அருமையான பெயர், ஒரு பாரதியாரோட கவிதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெயர். அதுவும் நிறைய பேர் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. யாரு என்னமா அற்புதமான பெயர்மா, தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பேசும்போது யாருமா வச்சாருன்னா எங்க அப்பா தான் வச்சாரு சொல்லுவேன். ஸோ எதற்கு சொல்லனா, வீட்டுல எங்க அப்பா சின்ன பிள்ளைன்னு கூப்பிடுவாரு. இப்ப 3 பேர் வந்துருச்சு, 3 பேருக்கும் 3 நட்சத்திர நாமங்கள் வந்துடும். புரியுதுங்களா? அப்ப எந்த ராசின்றது நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சொல்லுவாங்களே பேராசி பாருன்னு அந்த ஒரு விஷயம். சோ பேராலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏன்னா இந்திரா காந்தின்னு வச்சா இந்திரா காந்தி ஆயிடுவியா? சொல்லுங்க. இப்ப நான் வந்து ரஜினிகாந்த் வச்சேன்னா ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடுவாங்களா? சிவாஜி கணேசன் எத்தனை பேர் சிவாஜின்னு இருக்காங்க, எத்தனை பேர் ரோட்ல நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் ரஜினின்னு பேர் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காம அட்லீஸ்ட் நார்மலா கூட இருக்க முடியல. அது வந்து என்னன்னா நம்ம ஜாதகப்படி நாம நட்சத்திரங்கள் ஆரம்பிச்சு அந்த ஒரு எழுத்துக்கள் ஒரு பெயர் சூட்டுவது. பெயர் வந்து எப்படின்னாலே தமிழ் பெயர் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல வந்து பெயர் எதற்காக வைத்தார்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு நம்ம செஞ்ச பாவங்களை வந்து போக்குவதற்காக என்ன சொல்லுவோம், வீட்டுல வந்து சொல்லுவாங்களே முருகா முருகான்னு கூப்பிடுறோம். அப்ப அவனுடைய பாவங்கள் போது நல்ல வார்த்தைகள் சொல்றாங்க. கடவுளுடைய பெயர் சரவணா அப்படின்னு சொல்றோம். சரவணான்றது என்னது? நாம வழிபாடு, கடவுளுடைய பெயர். அப்ப சிவா அப்படின்றோம், சிவனை பற்றி கூப்பிடுறது. கோவிந்தா அப்படின்றதும் கோவிந்த் 4 வாட்டி கோவிந்தா கோவிந்தா போது அவனுடைய எனர்ஜெட்டிக்கா நிறைய அந்த எழுத்துக்களையும் நிறைய தமிழ் பெயர்லயேங்க தமிழ் சொற்கள் மட்டும்தான் அந்த ஆயுளை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்றது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பெயருக்கு அந்த எழுத்துக்களுக்கு பவர் உண்டு. ஆனா நீ ஏ போடுறதுனாலயோ பி போடுறதுனாலயோ அதெல்லாம் கிடையாது. இயற்கையான பெயர் இருக்கணும். இறுதியா ஒரு கேள்வி, இப்போ சமீபத்துல ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமாகிறது, இது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இது நக்கலோ நையாண்டியோ இல்லை, மியூசிக் ஜோதிடம் சொல்லி ஒரு புதுசா ஒரு ஜோதிடமே வந்து கிளம்பி இருக்கு. நீங்க பிஎஸ்டி முடிச்சவங்க, சொல்லுங்க. ஒருத்தங்க வந்து மியூசிக் மாதிரி பாடிட்டே வந்து ஆன்சர் பண்றது சாரிங்க, அதெல்லாம் பார்த்தா கூப்பிட்டு வச்சு முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணுமே தவிர அதை என்கரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா? வாடா உட்காருடா, இது நான் பேசுறதுக்கு மீனிங் சொல்லு, நீ என்ன மொழி எங்க இருந்து எடுத்த, அது முதல்ல உட்கார வச்சு கேட்கணும். கேட்டா சித்தர்கள் மொழின்றது இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு எங்க படித்தவர்களே போயிட்டு அணுகுறாங்க. அதான் ரொம்ப ஷேமா இருக்கு. படிக்காதவன் போய் நம்புறதுன்றது சொல்லுவாங்க இல்லையா? அப்ப கோவில்ல வந்து சாமி ஆடுறது நீங்க பாத்திருப்பீங்க. அது யாருக்கு ஆடும்? கரெக்டா பாருங்க, ஐயருக்கு ஆடவே ஆடாது, பூசாரிக்கும் ஆடாது.
அது 1-2 பேர் வந்து அதுவும் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அது எதற்காக சொல்ல வரேன்னா, எந்த நீங்க சாரி பாப்பனர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து சாமி கும்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாத ஸ்லோகங்களே இருக்காது. அவ்வளோ ஸ்லோகங்கள் படிப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி கூட ஆனது நான் பார்த்ததில்ல. ஆனா படிக்காதவர்களுக்கு எங்க இருந்தோ சாமி வந்துருங்க. தியேட்டருக்கு போனா கூட வருங்க. தியேட்டர்ல சாமி பாட்டு அந்த அம்மா இந்த அம்மான்னு சொல்லி பாட்டு வரும் இல்லையா? 30 அம்மன் பாட்டுலாம் வரும்போது அப்படியே ஏஞ்சாடுவாங்க. ஒரு லேடி நான் கூட்டு போயிருந்தேன். செம்ம காமெடி சீரியஸா. அது சொல்லிச்சு நான் வரமாட்டேன் அந்த படத்துக்குன்னு. குஷ்பு படம் நினைக்கிறேன். குஷ்பு வந்து எல்லா அம்மன் அதுவும் 108 அம்மன் அப்படியே சொல்லும். அந்த பாட்டுக்குலாம் எனக்கு சாமி வந்துருமா, அதனால வரமாட்டேமான்னுச்சு. எங்க அம்மா என்ன பண்ணாங்க, லக்ஷ்மியோட போ அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அதன் பக்கத்துல உட்காந்துச்சு. கரெக்டா அந்த பாட்டு ஒன்று ஏந்துச்சு. பிடிச்சி உட்கார வச்சு திருப்பி அந்த அது உட்கார அப்புறம் பாட்டு முடிஞ்சிருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் அது வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் நோய்கள் சொல்லுவாங்க. புரியுது. டிசீஸ் தான் அதெல்லாம். ஓகே. சரிங்களா? அதனால வந்து ரொம்ப அறிவான ஒரு பகுத்தறிவாளனுக்குலாம் இதெல்லாம் வராது. மிக்க நன்றி மேடம். உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் நேரத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.